ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். அதுவும் லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையா இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு பச்சை பட்டாணி சுண்டல் செஞ்சு கொடுங்க. பச்சை பட்டாணியை குருமாவை செய்யுமா இந்த மாதிரி சுண்டெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அடுத்து இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இதை நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தேங்காய் பூவாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஏதாவது பொரியல் செய்யும் போதோ இல்லை குழம்பு ரசத்துக்கோ போட்டுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நைட்டில் பாத்திரம் வளர்க்கலாம் வேலை முடிஞ்ச உடனே சிங்கில் இந்த மாதிரி பெனாயிலோ இல்லை டெட்டாலோ ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா வச்சு மூடி வச்சுடுங்க. பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நிறைய இந்தமாரி பாக்ஸெல்லாம் நம்ம ஜுவல்ஸெல்லாம் கண்ணாபண்ணான்னு போட்டு வச்சுருப்போம். அதையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டு போகலாம். இந்தமாரி சிக்கலில் இருந்ததுன்னா நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு எடுக்க முடியாது. ஒரு செயினுக்கும் இந்தமாரி பின்னு போட்டு வச்சுக்கோங்க. அந்த பின்னுலேயே இந்த மாதிரி நெக்லஸ் ஐட்டங்கள் தனியாகவும் கயிறு கட்டின நகைங்க தனியாகவும் நீங்கள் இதுமாரி பின்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச நகைங்களையும் நீங்கள் இந்த மாதிரி பின்னு போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக எடுத்து போட்டுக்கிட்டு போயிடலாம். அடுத்த டிப்ஸு என்னங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும்போது கருத்து போயிடும், இல்லைன்னா பச்சை கலர்லாம் மாறிடும். இந்த கவரிங் நகைங்களை எப்படி ரொம்ப நாளைக்கு உழைக்கிற அளவுக்கு பாதுகாக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜுவல்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். இந்தமாரி ஐம்பொன் நகைங்க, இந்த நெக்லஸ்ஸு ஆரத்தெல்லாம் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஒரு தடவை அலசிட்டு அதை நல்லா வந்து துணியால் துடைச்சிட்டு அந்த ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எந்த பாக்ஸில் வைக்கணுமோ அதை வச்சுக்கணும். அதேமாரி இந்த செயினெல்லாம் எந்த டப்பாவில் நம்ம வச்சோமோ அந்த டப்பாலேயே நம்ம வச்சிட்டோன்னா கருத்து போகாமல் இருக்கும். கவரிங் கடையிலே நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்லேயே நம்ம அந்த நகையை வச்சிட்டோன்னா கருத்து போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்தமாரி நமக்கு தோடு கொடுக்கும்போதே இந்த ஸ்பாஞ்ச் அட்டையோடு கொடுப்பாங்க. அந்த ஸ்பாஞ்ச் அட்டையிலே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தோடு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா துடைச்சிட்டு இந்த ஸ்பாஞ்சிலே வச்சிட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும் நமக்கு. நான் சொன்ன டிப்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.